감사합니다. 감사합니다. 예. காட்டு வரப்போகுது. நீ பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின்ல எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அழகா இருக்கு ஆனா உங்க காட்டு ரொம்ப அழகா இருக்கு. பொம்மை காசு மாதிரி இருக்கு. அதான். ஆனா டைம் வித்தியாசம் பாருங்க. ஒரு 20 minutes 43 நிமிஷம், இது 60 நிமிஷம், இது 13,000 ஆனா இது 5,000 தான். நம்ம மேல போய் எடுத்துக்க வேண்டியது அதை. வருது பேக்கு. பெஸ்டான குறவுனா 170 ரூம்பு. கொரியால ஒரு விஷயம் இருக்கு கைஸ். டவர் வந்து சின்னதாக தான் இருக்கும். அது இப்படி தான். இங்கே மாதிரி குளிக்கட்டோடி. குட் மார்னிங் காய்ஸ். நம்ம இன்னைக்கு ரூம்பு செக் அவுட் பண்ணிட்டு எங்கே போகிறோன்னா சியோல் அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து நம்ம வந்து திருப்பியும் நம்மளோட ஹோட்டல் ஷட்டில் பஸ் எடுத்து ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து ட்ரெயின் எடுத்து போகிறோம். ஸோ வாங்க போகலாம். போகலாமா? வாங்க கீழே போய் ரூம்பை செக் அவுட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம செக் அவுட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 12. நேற்று லேட்டாக தானே வந்தோம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு செட்டில் அப் ஆகிறதுக்கே மணி 2 ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தூங்கணும். ஸோ லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். அதனால் இப்போ கிளம்பி போவோம். இதுக்கப்புறம்லாம் லேட் பண்ண முடியாது. போகலாமா? விக்னா எப்படி இருக்குறீங்க? ரோபோ மாதிரி. முன்னுக்கு ஒரு பேக்கு, பின்னாடி ஒரு பேக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி. அந்த பர்பிள் கலர் மட்டும். அப்புறம் இங்கே ஏதோ நிறையா டே பாஸ் அது இதுன்னு இருக்கான். அப்போ அதெல்லாம் போய் செக் பண்ணணும் ட்ரெயின் ஸ்டேஷனில். எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். எப்பா ஒரு டைமில் ஒரு ஆள் தான் போக முடியும். ஓகே கிளம்பிட்டோம். போயிட்டல. அப்புறம் இங்கே இருக்கிற ப்ளக்கு பாருங்களேன். இப்படி ரவுண்டாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட அடாப்டர் வந்து இப்படி உள்ள அடாப்டர் இல்லை. அதனால இன்றைக்கி போயிட்டு சியோல் போனோடனே அங்கே போய்ட்டு அடாப்டரும் வாங்கணும். கைஸ் நேற்று ராத்திரி சொன்னல இந்த லிஃப்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும்னு. இந்த பாருங்கள், வெளியே இருக்கிற வெளிச்சத்தெல்லாம் பார்க்க முடியும். இதுதான் வாட்டி ஹோட்டலில் இந்தமாரி ஒரு லிஃப்ட்டை நான் போய்க்கிருக்கேன். ஆமாம் தானே? ரவுண்டு லிஃப்ட். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்தமாரி லிஃப்ட்லாம் ஏறணும்னு. ஆனால் இங்கே வந்து ஆமாம் அதோ அதான் ஏர்போர்ட் ஷட்டில் கைஸ். ஹோட்டல் ஷட்டில். ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட் போவோம். இது வந்து ஒரு ஊருக்கு ஒரு வாட்டி போகுமா. ஸோ இப்போ மணி 11 சம்திங்கா. 12 மணிக்கு இப்போ நம்ம போகணும். வெயிட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டுக்கோமா. நேற்று நம்ம இங்கே தான் சாப்பிட்டோம். சியூவில் மேகி சாப்பிட்டது காட்டினல. நேற்றுனே வருது. ஆனால் அந்த வீடியோ ஒரு வீடியோக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்குள்ளே ரொம்ப லென்த் ஆயிரும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உட்காந்து வெயிட் பண்ணுறோம். பார்ப்போம். விக்கினா போய் அங்கே செக் அவுட் பண்ணிக்கிட்டு. கைஸ் நான் சொன்னல ஃப்ரீ ஏர்போர்ட் ஷட்டில்னு இந்த ஹோட்டல்லேருந்து கொடுக்குறேங்க. ஸோ இப்போ நம்ம போகிறோம் இதில் தான். ஸோ ஒரு ஹவருக்கு ஒரு வாட்டி இப்போ நம்ம 12 மணிக்கு எடுத்துருக்கோம். அவர் வந்து டிரைவரு புருக்குன்னு சொன்னார். நானும் சரி நில்லு வரேன்னு சொல்லிட்டேன். கீழே வைக்க போறியா? ஸோ இதான் பஸ்ஸு. ஆமா ஆமா ஆமா. வாஹோ மணிக்கு உட்காந்துக்கோங்க. இப்போதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வரமாட்டேன். விற்கிறேன் கீழே எடுத்துக்கிட்டு. இது ரொம்ப நல்ல ஒரு டக்குன்னு கூப்பிட்டு. 어디서 왔는데? 여기 코리아. 아 코리아. 어디? அப்படின்னா 여기 코리아 어디?
கொரியா. இங்கிலீஷ். Malaysia? மலேசியா. மலேசியா. என்ன பார்த்தா கொரியா மாதிரியே இருக்கு உனக்கு. Yang Korea, Malaysia. மலேசியா. நம்ம வந்து மலேசியால இருந்து வந்திருக்கோம். அவர் வந்து கொரியா கைஸ். அது எங்களுக்கு தெரியாதா? ஸோ இதுதான் பஸ்ஸு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் இந்த ஹோட்டலோட பஸ்ஸு. இங்க என்ன பிரச்சனைனா என் ஓட்டச்சீனை வச்சு இங்க பொழைச்சிக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாது போல. ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. ஏன்னா இங்க வந்து கொரியா பஸ் தான் பேசுறாங்க. நம்ம கொரியா தான் கத்துக்கணும். என்னது அது நன்றி சொல்றதுக்கு என்னது? சொல்லு இப்ப போமா சொல்றேன். சொல்லுமா ப்ளீஸ்மா. நன்றி சொல்றதுக்கு என்னம்மா? தேங்க்யூ மா பத்தியா அதான் கம்சபிடா. ஓகே இப்ப நம்ம இறங்கும் போதே கம்சமிடா அப்படின்னு சொல்லுவோம். கம்சஹாபி. வேணாம் அவ்வளவு பெருசாலாம் வேணாம். அக்கு லோக்குலாம் வேணாம். 감사합니다. கம்சமிடா அப்படின்னா சொன்னா தேங்க்யூன்னு அர்த்தம். நம்ம இறங்கும் போது அவருக்கு சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். இப்படி அங்கங்க ஒரு ரெண்டு வார்த்தை கத்துக்குவோம். ஹலோ பேரு நான் சொல்றேன். ஹலோனா 안녕하세요. ஓ ஹலோனா ஹன்யோகாசேயோவா? 안녕하세요. ஹன்யோகாசேயோ. ஸோ நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா முதல் என்ன சொன்னா ஹன்யோகாசேயோ அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இறங்கும் போது என்ன சொல்லணும்? கம்சாமிடா அப்படின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம் கைஸ். எப்படி இருக்கு பஸ்ஸு? நல்லா இருக்குல்ல? அழகா கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் வந்து இப்போ 12 மணிக்கு கிளம்பும். ஜாலியாக போக வேண்டியதான். நல்லா பழகுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. இவர் நல்லா பழகினாரு. நான் ஃப்ளைட்டில் வரும்போதே ஒரு சம்பவம் நடந்துச்சு கைஸ். இந்த ஸ்கூட்டில் அங்கே வந்து ஒரு பொம்பளை உட்காந்துருந்துச்சு. நாங்கள் வந்து தூரமாக உட்காந்துருந்தோம். திடீர்னு வந்து கொஞ்சம் மேலமாக பேச சொல்லுங்கள் ஏன்னா நான் தூங்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். நான் பேசவே இல்லையே என்னத்த மேலமாக பேசுறதுன்னு சொல்லி. அதனால் டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, சில பேர் இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவோம் போல். அது அப்பப்போ இந்தமாரி வந்துட்டு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பீப்புள் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உங்களுக்கு தூங்கணுன்னா இயர் பிளக் போட்டுக்கோங்க, அப்படி தூங்கிக்கோங்க தானே. நம்மள வந்து பேச வேணாம் சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஏன்னா அவங்க என்ன பே பண்ணுறாங்களோ அதே பேமெண்ட் தான் நம்மளும் பே பண்ணி போகிறோம். ஸோ அது கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு எனக்கு, புரியல. ஆனால் இவர் நல்லா பழகுறாரு. நான் அங்கே உட்காந்துன்னு அவரே தான் வந்துட்டு ஏர்போர்ட் போறியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நானும் வந்து ஏறிக்கிட்டேன். ஜாலியாக இருக்குது. அப்புறம் நம்ம போய் ட்ரெயின்லாம் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்புறம் இங்கே கூகுள் மேப்லாம் வேலை செய்யுது. ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்க பாஷையில் தான் போட்டிருக்கு எல்லாமே. அதனால இங்கே வந்து ஒரு மேப் இருக்குது, நேவர் மேப்னு ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நாங்களும் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சோம். ஸோ அதை தான் நாங்கள் பாய்க்க போகிறோம். அப்படியேம்மா அதில் கொஞ்சம் இங்கிலீஷ்லலாம் வரும் போல். அதில் கொஞ்சம் இங்கிலீஷ்லலாம் வருது. ஸோ அதனால அது அவர் எப்படி கண்டுபிடிச்சார் நம்ம மலேசியான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே கேட்டார். மலேசியா? ஆமாம் மலேசியா தான், எனக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுரு ஏர்போர்ட்லன்னு சொல்லு. ஜாலியாக இருக்குது. 12 மணி ஆகலை இன்னும். அவர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கைஸ். கரெக்டாக 12 மணிக்கு பஸ் எடுத்துகிட்டு டங்குன்னு போய்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. 감사합니다. 감사합니다. 예. நான் சொன்னேன்னு அவர் சிரிச்சிரு. ஏ எப்படி கைஸ்? அது கரெக்டான வார்த்தை தான். ஏன்னா அவர் சொன்னாரு ஏ அப்படின்னு எனக்கு ஜாலியாச்சு. ஸோ இப்போ இந்த வார்த்தையை நம்ம எல்லாத்துக்கிட்டே சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு ஊருக்கு வந்தோம்னா தேங்க்யூ ஹலோ அது எப்படி கற்றுக்கிட்டோம்னா போதும். அதோட அவங்க நம்மளை கொஞ்சம் டீட் பண்ணுவாங்க போல. ஆமா இதான் டே டைம்ல உங்களோட ஏர்போர்ட் காய்ஸ். ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. அப்போ இங்க நிறைய ஃப்ரீ பஸ் இருக்கு. ஹோட்டலுக்கு போறது, அப்புறம் மேபி ஒரு சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் போய் விட்டும் போல. அப்படிலாம் போறதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்கு.
மக்காவில் தான் கொஞ்சம் இந்த பேக் தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் பழகிடுச்சு, நல்லா ஜாலியா தான் இருக்கு. ட்ரோலி இருந்தா கூட பரவாயில்ல தூக்கிட்டே போயிடலான்னு தோணும். ஆமாங்க. சோ எப்படிங்க போகணும்? இப்படி போகணுமா? ஆமா, ஏர்போர்ட் பஸ். அநேகமா இந்த ஏர்போர்ட் பஸ் ஏறினா இப்ப நம்ம சியோலுக்கு போயிடலாம். ஆனா என்ன, அதுக்கு வந்து 17,000 கொரியன் வான். ஆமா, கொரியன் காசு எப்படி சொல்றாங்க? வான்னு சொல்றாங்க, WON. ஸோ 17,000. அதே நம்ம ட்ரெயின்ல போறோம்னா 5,000 போயிடலாமா? ஸோ நம்ம ட்ரெயின் தான் முதல் பார்க்கணும். எதுக்கு 17,000 கட்டிக்கிட்டு எதுக்கு குறவோ அதுலயே போய் காத்து நான் அந்த பக்கம் தெளிது. ஸோ இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். ஐயோ எப்பா என்ன இப்படி படிச்சுட்டு இருக்காரு? ஆமா, இதோ இந்த பக்கெட் போட்டிருக்க கீழே இறங்குறதுக்கு ஏர்போர்ட் ட்ரெயின். ஸோ இப்படி கீழே இறங்கணும். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். என் முடி என்ன இப்படியே ஆச்சு திடீர்னு? ஆமா, சிலப்பா சொல்லிட்டேன், இது போக போக வலிக்குது. கொஞ்சம் என் முடி கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறேன். ஏன்னா என் முடி யார் ரோடு நான் வந்து ஐயோ முடியல. நான் நினைச்சேன் இந்த பாதை கிட்டியா இருக்கும், ஆனா இது எங்கேயோ போகுது. என்ன சாப்பிட்டீங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா சாப்பிட்டேன்? நேற்று அந்த பெப்பரோ வாங்கணுமே, அந்த பெப்பரோ தாங்க சாப்பிட்டேன். ஏதோ சலிச்சிட்டு சொல்றேன். டேஸ்டா இருந்துச்சு. ஆனா என்ன அது பத்துமா? நம்ம ஏதோ ரொட்டி சென்னை நாசில வேலை சாப்பிட்டா நல்லா தெம்பா வேலை செய்யலாம். விக்ரம் பேக் போறீங்களா? இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியுதுன்னு. கைஸ், பாதி தூரம் இந்த பேக் வச்சு நடந்து வந்தேன், ட்ரை பண்ண முடியல. இது மாடு கணக்குது, அதனால ட்ரோலி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ட்ரோலி எடுக்கிறோம். ஐயோ இது எடுக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் போலியே. ஏன் அது ஏற மாட்டேங்குது? ஓட்ட வண்டி எடுத்துடாத. வேணவா ப்ளீஸ்லா, இது கழட்டி, இதுதான் கழட்டும். சாரி கைஸ். ஏமா முடியல, இதெல்லாம் இந்த வெயிட்டுக்கு இருக்கு. திருப்பி எடுத்து மாட்டணும். இப்ப கொஞ்ச நேரத்துல பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் பண்ண. கைக்கு ரெஸ்ட். நீ கழிச்சியா? ஓகே, நான் ரெடி. பரவாயில்ல, கொஞ்சம் தூரமா இருந்தாலும் இதை போட்டுருவோம். ஏன்னா அப்பதான் செஞ்சிருக்கணும். ஆமா, கொஞ்ச நேரம். சரி இப்பயாச்சும் முடிவு எடுத்தோம்னு நினைச்சு சந்தோஷப்படு. படுக்க வை, விழுந்துரு போகுது. லேப்டாப் இருக்கு. ஓகே கைஸ், இப்ப செம்மையா போலாம், ஜாலியா. சைட்டா நில்லுமா, ஏன்னா பின்னாடி ஆள் வந்து அப்ப இடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால கம்சிலடாவா? ஐயோ மறந்து போயிட்டேன். வேற வார்த்தை பேசும்போது அதை மறந்துடுறேன். என்னம்மா கம்சானிடாவா? கம்சாமிடா ஒரு வார்த்தை கூட போச்சு முடியல சார். இப்போ போய்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா போறோன்னு. இதை மாதிரியே செஞ்சிருக்கலாம். நல்ல வேலை இப்பயாச்சும் போட்டமே. ஏன் சொல்லுங்க, இது ஏதோ ரொம்ப தூரமா தெரியுது எனக்கு. இது எதுவும் கிட்டியாவே இல்லை போல. ட்ரெயின் வருதுன்னு அர்த்தம். கைஸ், இங்க ஒரு மியூசிக் கேட்டுச்சப்ப அதான் அமைதியா இருந்தேன். கிட்டே போய் காட்டலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள விக்கன கேட்டுச்சு. அந்த மாதிரி சத்தம் கேக்குதுன்னா என்ன மியூசிக் தெரியுமா? அது அந்த மியூசிக் கேட்டுச்சுன்னா ட்ரெயின் வரப்போகுதுன்னு அர்த்தம். எவ்வளோ ஜோலியா இருக்குல்ல. இதே சிஸ்டம் தான் தைவான்லயும் இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெயின் வரப்போகுதுன்னா ஏதோ ஒரு பெரிய மியூசிக் கேட்கும், ட்ரெயின் வருது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இங்கேயும் அதே சிஸ்டம் தான் பைக்கிறாங்க. எவ்வளோ நல்லா இருக்கே.
அப்புறம் கொரியா சொன்னாலே எல்லாரும் பிடிஎஸ் சொல்லுவாங்க. நாங்கள் பிடிஎஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதனால நம்ம கொரியாவுக்கு வந்து வேற வேற திங்ஸை சுற்றி பக்கம் வந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசுல அந்த வயசுல இந்த 10 வருஷத்துல சின்ன வயசு, அதுவும் சின்ன வயசு தானே. ஸோ அப்போ இருந்து நாங்கள் வந்து கொரியாவெல்லாம் பார்க்கும்போது இந்த பிளேஸ்க்கு போகணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. இப்போ அந்த பிளேஸ் தான் போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டைம் மைக் போடணும். ஏன்னா நான் பேசுறது எவ்வளவு வேகமா வேகுதுன்னு தெரியலையே. அப்போ எவ்வளவு ஆள் இருக்காங்க பாருங்களேன். இந்த ட்ரெயின்லயும் எவ்வளவு பொண்ணாள் இருப்பாங்க போல. ஏன்னா இங்க கொஞ்சம் அப்படியே அடிச்சுட்டு ஏறுறாங்க. இப்ப நம்ம இன்னொரு தீமணி காட்டு வாங்கணும். ஏன்னா நம்மகிட்ட ஒண்ணுதான் இருக்கு. கைஸ் இது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 13,000. இது வந்து நிக்காம போவோம். இத பாருங்க, எக்ஸ்பிரஸ்னா இந்த சைடு போகணும், ஆல் ஸ்டாப்னா அந்த சைடு போகணும். இப்போ நம்ம அந்த சைடு போலாம். என்ன கேட்ட? ஆமா வாங்கலாம். டிக்கெட் பாரு அங்க இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்து வச்சுட்டேன் ஏற்கனவே. எவ்வளவுமா போட்டுச்சு எக்ஸ்பிரஸ்? 13,000. 13,000. இதுனா எவ்வளவுன்னு தெரியல. அதுக்கு 13,000 இது எடுக்கிறதுக்கு பதிலா அது எடுத்துட்டு போயிடலாம். 17,000 பஸ் எடுத்துருந்தா நேரா போய். ஆமா கைஸ், நீங்க 13,000 எடுக்கிறது பதிலா 17,000 எடுத்துக்கோங்க. நில்லு. இப்ப எதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்? நான் தான் மின்னிங் வந்தேன். அங்க போய் நில்லு பின்னாடி. பரவாயில்ல போட்டோம். இதுதான் வந்து டீக்கட். ஸோ இப்போ நம்ம இதுதான் வாங்க போறோம். நம்ம வந்து இங்கிலீஷ்ல தட்டிக்கலாம். ஸோ இங்கிலீஷ்ல தட்டினீங்கன்னா நம்ம இப்போ 10,000 போடுறோம் அதுல. ஐயோ எல்லாமே சீக்கிரமா போல பாஸ்போர்ட்ல. ஓகே காட்டு வரப்போகுது. நீ பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின்ல எல்லாமே வாங்கிக்கலாம். இங்க சிம் கார்டு கூட இப்படியே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ காட்டிங் வரும்னு நினைக்கிறேன். எதுக்கு இவ்வளோ நேரம் காட்டுது? எனக்கு வந்து இவ்வளோ நேரம் காட்டலையே. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது தப்பா பண்ணிட்டோமா? இல்ல வருதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. இந்த பாருங்க அது காட்டு. இப்போ பேலன்ஸ் குடிக்கணுமே. இதுதான் அவங்களோட காட்டு. பாக்ஸ்குள்ள இருக்கு. அப்புறமேல திறந்து காட்டுறேன். இது தள்ளுமா. இந்த பேலன்ஸும் பாருங்க, எவ்வளவு காசு போட்டாலும் பேலன்ஸ் வந்துடும் இந்த மாதிரி. இப்போ நம்ம 10,000 போட்டோமா, இங்க பாருங்க பேலன்ஸ் 5,000மோ 1,000மோ வந்திருக்கு. ஸோ இப்போ இது வச்சுக்குவோம். ஒரு மூமெண்ட் இங்க வாமா, கொஞ்சம் இதை கழட்டி காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த காட்டு கைஸ். உங்களுக்கு 2 இருக்கு, ஒண்ணுதான். விக்கினாக்கு நேற்று ஒரு காட்டு கொடுத்தாங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து இது புரியலையே. அது என்ன விக்கினாக்கு? நீ தானே சிப் கார்டு வாங்குறேன். இது வந்து என்னோட கார்டு கொரியான் போட்டிருக்கா. வேணா போகும்போது விக்கிறாங்க இதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுப்போம். ஸோ இப்போ வந்து இது வந்து கோச காட்டு கைஸ். அங்க காட்டு வாங்கணும், இங்க தொப்பா பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம தொப்பா பண்ண போறோம். 20,000 பண்ணலாமா? இந்த பக்கெட் வா, இதுல பண்ணுவோம். 2 காட்டுக்கோ. ஸோ இப்போ இதில் தான் டாப் அப் பண்ணோம். காட்டு ரீசார்ஜ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. வந்து நம்ம 10,000 யூஸ் பண்ணோம். இப்போ வந்து அவங்களோட 50,000 யூஸ் பண்ண போகிறோம் டாப் அப்க்கு. ஓகே, இங்கே பாருங்க ஆப்ஷன்லாம் இருக்கு. இங்கிலீஷில் கூட நம்ம தட்டி. ஸோ வந்தோடனே இங்கிலீஷ்னு தட்டிக்கோங்க. காட்டு வைக்கணும் போல. இங்கே வந்து காட்டு வைக்கணும். இப்படி You have selected Charge Transportation Card. Please select amount to charge. 20,000 won. காசு இப்படி போடணும் கைஸ். Charging. Please wait. இங்க பாருங்க சார்ஜ் பண்ணலாம். ப்ளீஸ் வெயிட்னு சொல்லுது. Charging is complete. If you want a receipt, please press print receipt.
இங்க பாருங்க பேலன்ஸ் காசு வந்துருச்சு 10,000. 교통카드 충전 전용 기기입니다. ஓகே நெக்ஸ்ட் கட் இதே மாதிரி திருப்பி வச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷ் 충전 금액을 선택하여 주십시오. பேக் 2만 원. காசு மூணு பேஜ்ல இப்போ வந்து நாங்க கொரியா பாஷை சீலமா தட்டிட்டோம் என்ன விக்கிறா 충전 중입니다. 잠시만 기다려 주십시오. 충전이 완료되었습니다. 영수증을 원하시면 영수증 발행 버튼을 선택하십시오. முடிச்சிருச்சுன்னு சொல்லுங்க போல எடுக்கிட்டா அவள் தான் முடிச்சு கைஸ் ஸோ காட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எவ்வளவு தொப்பா பண்ணோம்னா ஒரு ஆளுக்கு 20,000 தொப்பா பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்க ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் 1000 வெளி வெட்டுதா ஸோ அதனால 20,000 பண்ணிக்கிட்டோம் இப்போ என்னமா பண்ண இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சதா அவங்க ஊர் காசு 1000 5,000 10,000 அப்புறம் 50,000 அழகா இருக்கு ஆனா உங்க கார்டு ரொம்ப அழகா இருக்கு பொம்மை காசு மாதிரி இருக்கு அதான் இதோட ஜூத்தரையா காசு ஓகே ஓகே கார்ட் 2 இருக்கு இப்போ என்ன பண்ணுவோம் எல்லாம் நாங்க அந்த பேக் தொலைச்சது வந்து ரொம்ப பத்திரமா இருக்கும் சோ அதனால இப்போ இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஸ்லோவா ஸ்டெடியா செய்யணும் சோ அதனால காசு பேக்ல வச்சிரணும் பேக்ல வச்சுட்டு ஜிப்பை மூட்டு இதையும் மூட்டு இது வையேன் வச்சுட்டு அப்ப இன்னொரு வேலை இருக்கு என்ன தெரியுமா கைஸ் நாங்க வந்து எல்லாத்தையுமே எழுதி வைப்போம் எவ்வளவு செலவு பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கணக்கு பாக்கிறதுக்கு அதனால இப்ப அது எழுதி வைமா போன்ல முதல்ல எங்க போறதுக்கு காட்டு வாங்குறதுக்கு 4,000 அப்புறம் இப்ப வந்து டாப் அப் 40,000 44,000 டிரான்ஸ்போர்ட் ஸோ இப்போ நம்ம தப்பா பண்ணிட்டோமா இப்போ 2 கார்டு எடுத்துக்கிட்டு இப்போ இது ஃபோட்டோ பிடிக்கணும் ஏன்னா இன்ஸ்டால போட்டதுக்கு அடுத்த வேலை இது ஃபோட்டோ பிடிச்சிட்டு இப்போ நம்ம போகலாம் இது வந்து இப்போ நாங்கள் வந்து ஆல் ஸ்டாப் ட்ரெயின் தான் எடுக்க போகிறோம் இது வந்து நின்று போகுமா ஸோ இப்போ இதில் போவோம் ஏன்னா இதில் போனால் தான் சீப்புன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் போவோம் எவ்வளோன்னு அப்புறமேல சொல்கிறேன் உங்களுக்கு கைஸ் இப்போ நம்ம எல்லாம் ரெடி நம்ம இப்போ பேக் மாட்டிட்டோம் இப்போ கிளம்ப வேண்டிதான் திருப்பி சொல்றேன் அந்த பக்கெட் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இந்த பக்கெட் வந்து ஆல் ஸ்டாப் அது வந்து நின்று போவோம் பாருங்க எவ்வளவு வித்தியாசம்னா இது வந்து நேர ஸ்டேஷன் சியோல் ஸ்டேஷன்ல போய் இறக்கிறோம் இது வந்து நின்று போவோம் ஆனா டைம் வித்தியாசம் பாருங்க ஒரு 20 மினிட்ஸ் 43 நிமிஷம் இது 60 நிமிஷம் இது 13,000 ஆனா இது 5,000 தான் ஸோ நம்ம குறவா போலான்னு சொல்லி இது எடுத்துருக்கோம் ஏன்னா இன்னைக்கு டே டைம் தானே ஸோ அந்த கார்ட் வந்து இங்க கட்டணும்னா போயிடும் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருந்து 1000 வெட்டி இருக்கு 1,050 அப்புறமேல வெட்டும் ஸோ இப்போ நம்ம போறது வந்து ஆல் ஸ்டாப் ட்ரெயின் எல்லா இடத்துலயும் நின்று போவோம் 60 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவோமா 1 hour இன்னும் ட்ரெயின் வரல கைஸ் ஆனா நிறைய பேர் நிக்கிறாங்க வந்துருச்சு ஓ எக்ஸ்பிரஸும் சரி ஆல் ஸ்டாப்பும் சரி இங்க ஒரே லைன்ல தான் வரும் ஆனா அங்க ஒரு கோடு போட்டு வச்சிருக்காங்க மின்னுக்கு இல்லைங்க நான் மின்னுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் ஆமா ஆமா ஸோ இப்போ எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு ஆல் ஸ்டாப்னா இங்க நிற்கும் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு ஸோ இங்க கதவு திறக்கல ஏன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் வருது ஆமா இங்கே நின்னுக்குமா ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் வந்தா மட்டும் தான் அது திறக்கும் ஆமா பரவாயில்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது இப்படி ஒரு ஸ்டேஷன் பாருங்களேன் இது எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல கைஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னா ஆரஞ்சு கலரு ஆல் ஸ்டாப்னா நீல கலர் வந்துருச்சு இப்போ போவோம் செம்மாள் இருக்காங்க ஆனால் உட்கார முடியாத பாரு டக்குன்னு போய் உட்காந்துருக்குது எதுக்கு அப்படி சொல்றதை கோச்சுக்காதீங்க கைஸ் ஏன்னா நாங்கள் பேக் வச்சிருக்கோம் ஐயோ அங்கிள் சீக்கிரம் போ கைஸ்
இடம் கிடைச்சிச்சு. ஒரு இந்த ட்ரெயின் அதனால உட்காந்தே ஆகணும். அதனாலதான் உட்காந்துருன்னு சொல்லிட்டு வந்தேன். பேக் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு வந்தேன். இப்படி இங்க பாரு. ஸோ பேக் எடுத்து கீழே வச்சிச்சு. இப்போ நம்ம உட்காந்துட்டோம். ட்ரெயின் சீட்டும் கிடச்சிச்சு. செம. ஏதாச்சும் சொல்லு. கருத்து இல்லை. நடுவில் தங்கச்சி வேறு ஃபோன் அடிச்சாங்களா, அதனால பேசியிருந்தேன். ஸோ அப்படி இப்படின்னு இந்த ஹோல் ஸ்டாப் ட்ரெயின் எடுத்துச்சு. இவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியும்னு நினச்சி பார்க்கல. சத்தமாக இருக்கு. அப்புறமேல போக போக உங்களுக்கு வெளியே போச்சுன்னா இப்போ அண்டர் கிரவுண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. இருட்டா இருக்கு. இன்னும் நம்ம சியோல் ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்கேயிருந்து இன்னும் ஒரு ட்ரெயின் அங்கேயிருந்து டிரான்ஸ்ஃபர் தான் எடுத்து போனா ஹோட்டலுக்கு போகலாம். ஸோ அப்படிதான் ஹோட்டலுக்கு போகிறோம். வெளியே போய் அப்புறமேல வெளியே எங்கேயாச்சும் வெளியாச்சுன்னா அப்போ நான் உங்களுக்கு திருப்பியும் காட்டுறேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம போய் சேர்ந்துருவோம். இப்போ வந்து வெளிச்சத்துல போய்கிட்டு இருக்கோம். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேல போய்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் சியோல் ஸ்டேஷனுக்கு. ஸோ இப்போ இறங்குறோம். இதான் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன். லைன் 1 4 ஒன்றுன்னா மேலே ஏறும். ஸோ இப்போ நம்ம லைன் 1க்கு போகணும். நம்ம ஹோட்டலுக்கு வேண்டிய இன்னொரு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. அந்த ட்ரெயின் எடுத்தோம்னா நம்ம ஹோட்டலுக்கு. கைஸ், இப்போ நம்ம அவ்வளோ தூரத்தில் நடந்து வந்து லைன் 1க்கு வந்துட்டோம். இப்போ இங்கே காட்டு அடிக்கணும். காட்டு அடிச்சுட்டு தான் போகணும். வா. காட்டடிச்சுட்டு மேலே ஏறணும். இப்போ லைன் 1க்கு. இங்கே இந்தமாரி ஒரு சர்வீஸ் இருக்கு பாருங்களேன். படி ஏற சொல்கிறாங்க. ஆனால் உங்களால லக்கேஜ் தூக்க முடியலன்னா இந்த இதில் போட்டிங்கன்னா அது மேலே ஏறி போய் விட்டுரும். இந்த விற்கிற பேக் போட்டுச்சா நம்ம மேலே போய் எடுத்துக்க வேண்டியதான். அதை இந்த வருது பேக். இன்ட்ரெஸ்டிங். ஆமா, இங்க வரும். பிக்கப் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்கு. ஐயோ, இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும். இதுவும் தைவான் மாதிரி தான். ஆமா, சபையிலே கூட்டிட்டு போகுது கீழே. ஆனா எதுவும் பக்கமா இல்லை. எதுக்குடா படியப்ப நேராவே விட்டுருக்கலாம். இது ஒரு எக்ஸசைஸ் போல ஊர்ல. ஐயோ முடியல. இன்னும் எங்கடா போறது? அந்த சைடா? ஆனா இந்த பேக்கை தூக்கிட்டு சத்தியமா கல் தொடஞ்சிரும். அப்படி இருக்கு. ட்ரெயின் வந்துருச்சு. ஆனா இவங்க ட்ரெயின்ல செம்ம லென்த்தா இருக்கு. அவ்வளோ நீட் கேட்குங்க ட்ரெயின். அதுவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஆமா,
ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கு. இதான் இவங்க ட்ரெயின் கைஸ் பார்த்துக்கோங்க. கைஸ் வந்துட்டோம், இறங்கிட்டோம். ஸோ எப்படி எந்த இதில் வெளியாகணும்னு தெரியுமா? 7 7 மணிக்கா? ஸோ இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் கைஸ். வந்து சேர்ந்தாச்சு. இப்போ 7 வெளியாகணுமா? அதில் வெளியிட்டோன்னா என்னம்மா ஹோட்டல் பக்கத்தில் இருக்க இல்லை நடக்கணுமா? இல்லை 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் நடக்குதா ஹோட்டல் வந்துடுவோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேக் பேக்கர் தான் எடுத்திருக்கோம். ஆனால் பேக் பேக்கர் தான், பட் ஆனால் அவங்ககிட்ட ரூம்பும் இருக்கு. நம்ம வந்து ரூம் எடுத்துருக்கோம். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 170 இல்லைங்க. நாங்க தேடினதுல பெஸ்ட் குறவு. ஆனா பெஸ்டான குறவுனா 170 ரூம்பு. இங்க அதுவும் இருக்கே சொல்லுங்க. இது அதான் வீக்கெண்டானா இங்கேயும். ஆமா, இங்கேயும் வீக்கெண்டானா ப்ரைஸ் கொஞ்சம் கூடியா கட்டுதுங்க. கொஞ்சம் இல்ல, ரொம்ப கூடியா கட்டுதுங்க. அப்படியா? 3 படி தாங்க, இல்லைன்னு சொல்ல. என்ன அது 3 படி நாக்கு தள்ளுது. 5 தான் போட்டிருக்கு. அவங்களோட அண்டர் கிரவுண்ட் நடக்கிற பாருங்களேன். இவங்களோட இது பார்க்கும்போது எனக்கு எப்படி ஹாரி பாட்டர்ல. ஆமா, நீங்க பாருங்க 7வது நம்பருக்கு நம்ம போகணுமா? ஆனா ஃபுல் கேட் இப்படி போகணும் நடந்து. இடம் எப்படி செஞ்சு வச்சிருக்கோம், பிரிக்ஸ்ல இப்படி இருக்கீங்க. நல்லா இருக்கு. ஆமா, எப்போ இதில் நடக்க முடியல, கால் வலிக்குது. ஐயோ, ஆனா செம்ம வெயிட்டுங்க பேக்கே, முடியல. டேப் பண்ணலனா. ஆமா, பேக் செம்ம வெயிட்டா இருக்கு. சரி, நாங்க மின்னுக்கு வரைக்கும் போயிட்டு அப்புறம் வெளியாகும் போது உங்க கூட பேசுறேன். அப்பா வந்துட்டோம். 7 வெளியாகிறதுக்கு இங்க வரணும். ஸோ இது எப்படி இப்ப என்ன பண்ணணும்? ஆமா, 15,500 இருக்கு. தெரியல, ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் போல. 15,500னா 4,500. ஆமா தானே, இந்த டிஸ்கவுண்ட் இருக்கலாம். அப்புறம் கைஸ், இந்த தைவான், மக்காவ், இந்த கொரியா எல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கு. ஐயோ படியா பாருங்களேன், படி வச்சிருக்காங்க பயங்கரமா இருக்கு. ஆனா ரோபோட்டிக் மாரி அது மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்கு. ஆனா படி ஏறி போனோம், அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்போ ஐயோ காய்ஸ், நான் மேலே ஏறிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட திருப்பி பேசுகிறேன். முடியல, கேமரா எடுத்துட்டுலாம் போக முடியாது. கைஸ், அங்கேருந்து வந்துட்டோமா? இப்போ இங்கே வந்து நடந்து போனோம். 2 மினிட்ஸ் நடந்து போனோம்னா நம்ம ஹாஸ்டல் வந்துடும். ஆனால் இவங்க ரோடு ஏதோ ஜோக்கா இருக்கு பார்க்கறதுக்கு, வித்தியாசமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் பொண்ண வெயிட்டு அவ்வளோ வெயிட்டாக இருக்கு, அவ்வளோ படி இருக்கு. நல்ல பிரச்சனை. ஆனால் இவங்க ரோட்லாம் பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியா சின்னதாக இருக்குன்னு. மா உண்மையிலே 2 நிமிஷம் தானாமா? கொரியால நடந்துட்டு இருக்கும். கொரியால நடந்துக்கிட்டு இருக்கும். வேற ஏதாச்சும் சொல்ல மாட்டேன். ஓகே, நல்ல வேலை குளிரும்னு நினைச்சேன், அது மட்டும் இல்லை. ஆமா, நேத்தானா இங்க வந்து 9 செல்சியஸ். ஆமா, நேற்று நாங்கள் தைவான்ல இருந்து செக் பண்ணும்போது நினச்சேன் ஐயோ ஜாக்கெட் வாங்கி ஆகணும், ஏன்னா செம்ம குளிர் போகுதுன்னு. ஆனால் இன்னைக்கு குளிர்ல. இன்னைக்கு வந்து 14 15 தெரியல, எத்தனையோ செல்சியஸ். இப்போ 20 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன்.
செம்ம கியூட்டா இருக்கு. மஞ்சள் கலர் போர்டு. மஞ்சள் கலர் போர்டு சேல்ஸ்னு போட்டிருக்கு. ஐயோ அப்பா அம்மா கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல. என்னால் முடியல உண்மையிலே. ஒரே ஒரு செகண்ட் மட்டும் சாஞ்சிக்கிறேன். ஏதோ சீன கோயில் இருக்கு. ஷோல்டருக்கு ஷோல்டருக்கு பலம் ஏற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆமா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு கண்ணுக்கு. ஆனா கால் ஒருத்தருக்கு கையை ஒத்துழைக்க மாட்டேங்குது. சரி வாங்க போவோம். விக்ரா செம்ம ஸ்ட்ராங் தான். ஆமா விக்ரா வந்து எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்போ வீக்கா இருக்கே எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு வெளியூருக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்ப இது என்ன ஊரு? வெளியூர்னா வெள்ளைக்கார ஊர். ஏன் வெள்ளைக்கார ஊர் பட்டதான் உங்க ஊர்ல வெளியூரா? வாசிக்கோரிங்க இருக்கீங்க. கடலும் செம்ம கியூட்டா இருக்குல்ல. செம்ம கியூட்டான ஹாஸ்டல் கைச்சுதா. மணி இப்ப பாத்தீங்கன்னா 2:30. ஆக்சுவலி செக்இன் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். 3 மணிக்கு செக்இன் நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும். ஆனா இங்க மணி இப்பதான் 2:30 ஆகுது. பாப்போம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையானே. ஏன் மா எங்கம்மா மஞ்சள் கலர் போட்டுன்னு? ஓ அது மஞ்சள் கலரா? இந்த இடமே பாருங்களேன் எவ்வளவு குட்டி குட்டியா இருக்குன்னு. செம்மனதா இருக்கு. வந்துட்டோம் காய்ஸ். அங்க பாருங்க. ஐயோ என்னால தூக்கவே முடியல. மாமா தூக்குமா. இத பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். டாமி ஹாஸ்டல் போட்டிருக்கா. அதான் நம்ம இன்னைக்கு தங்க போற ஹாஸ்டல். இத பாருங்க. இதோ இப்படிதான் போகணும். நான் காசு கட்டிடுங்க. அப்புறம் இந்த கொரியர்ல மட்டும் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாத்துக்குமே புக் பண்ணி ஆல்ரெடி பே பண்ணிட்டோம். காசா கட்டிட்டோம். ஸோ காசா கட்டுறதுனால நீங்களே போங்க ஈஸியா இருக்கு. ஆனா Take your bag. Tommy hostel. And take your bag. Your bag. நோ தேங்க்யூ. ஆமா போ. இதான் ரிசப்ஷன். Hi. Hello. Yes, moment. நான் அங்க போய் சேர கொஞ்சம் கைஸ். இதான் நம்ம ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கிறது. இது இங்கே கீழே பிரேக்ஃபாஸ்ட் இடம் போல. இது இதுதான் பசியார இடம். பேக் எடுக்கல. ரூம் இங்கே தானா கைஸ்? இதான் நம்ம ரூம் இங்கே தான் கைஸ். உங்களுக்கு காட்டல. இதான் நம்ம ரூம். கைஸ் இங்க பாருங்க. இதுதான் நம்ம ரூம் இன்னைக்கு நம்ம புக் பண்ணுது.
ஆக்சுவலி நாங்கள் இந்த ரூமை புக் பண்ணும்போது இந்த ரூம் பற்றி கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம பேக்லாம் திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்களுக்கு இந்த ரூம் வந்து ஓகே தான். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ சின்ன ஸ்பேஸில் நாங்கள் ஏற்கனவே ரொம்ப வாட்டி இந்த மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு அது பெருசாக தெரியல. ஸோ அதனால எங்களுக்கு இது ஓகே தான். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ரூம் டூர் காட்டப்போகிறேன். வந்து பூந்தோடனே கண்ணாடியா, அப்புறம் இந்த துணி மாட்டிக்கலாம், டிவி இருக்கு, அப்புறம் டவல் கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொரியாவில் ஒரு விஷயம் இருக்குது கைஸ், டவல் வந்து சின்னதாக தான் இருக்குமா. அது இப்படி தான், இங்கே மாதிரி குளிக்கிற டவல் இவ்வளோ குட்டி டவல் தான் இருக்குமா. அதுவும் நான் பார்த்துருந்தேன், நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹேர் ட்ரையர் இருக்குது, ஐஸ் பட்டி கொடுத்துருக்காங்க தண்ணியில். ஸோ இங்கே ஒரு மிரர் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு குட்டி பெல்கனி மாதிரி இருக்குது பாருங்க, வெளியே பார்க்கலாம். அப்புறம் நம்ம பெட் வந்து இவ்வளோ சின்னது தான். அப்புறம் ஹேர் கான் இருக்குது. இந்த பக்கத்து வந்தீங்கன்னா ஷவர் ரூம், பாத்ரூம் இப்படி இருக்கு கைஸ். ஸோ இதுதான் நம்ம ரூம் டூர். அப்புறம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சத்தம் போடுதுமா, நம்ம வந்து அடாப்டர் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம அடாப்டர் வந்து கொரியாவில் பாய்க்க முடியாது. ஏன்னா இது பாருங்கள் ரவுண்டாக இருக்கா, நம்மளோட வந்து இப்படி ப்ளக் போடுறது. அதனால இப்போ நாங்கள் ஹாஸ்டலுக்கு வந்தோடனே இவங்ககிட்ட வந்து காசா இல்லை ஃப்ரீ தான், இங்கே வந்து அடாப்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதனால இந்த அடாப்டர் நம்ம வாங்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்து பாய்க்க முடியும் இது ப்ளக் பண்ணி. But we will give you a free. Okay, 5,000 means for one bag or one day? One bag. One day. One day, yeah. 5,000. ஆனால் அவன் நம்மளுக்கு ஓசியில் கொடுக்குறேன்னு சொன்ன போல. If we will give you a free. Okay, so because 2 days. Yeah. How many bags? The backpack too. Two backpacks. Two backpack. Be careful. Yes, no yes. important Yes. things. Yeah, I'll sure. bring my things on. Yeah, okay. Sure. Thank you. Thank you so much. Okay. The fourth floor, how to go? Just stairs. Stairs. Okay. Oh, okay, thank you. கைஸ் இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். Okay, நானும் பார்த்துட்டு போயிடலாம். கைஸ் இவங்க ரொம்ப நல்லவங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இன்றைக்கி வந்து இங்கே புக் பண்ணியிருக்குமா, அப்புறம் நாளைக்கும் நாளான்றைக்கும் நம்ம வந்து நாமி ஐலண்ட் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு திருப்பியும் ஒரு நாள் வந்து இங்கே தான் ஹாஸ்டல் எடுத்திருக்கோம். இங்கே வந்து லக்கேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நம்மளால். அதாவது நம்ம இங்கேயே வச்சுட்டு அப்போ நம்ம போய் சுற்றிட்டு திருப்பி வந்து பேக் எடுத்துக்கலாம். அப்படி நாங்கள் வந்து எங்கள் 2 பேக்கும் ஏற்கனவே தைவான் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து ஏற்கனவே தைவான்லேயும் இப்படி தான் பேக் வச்சுட்டு போயிருந்தோம் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி இங்கே வச்சுக்க முடியுமான்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க வச்சுக்க முடியும். ஒரு பேக்குக்கு வந்து 5,500 ஒரு நாளைக்கு ஒரு பேக்குக்கு 5,000 கொரியன் ஒன் சொன்னாங்க. ஆனால் திருப்பி நம்ம இங்கேயே வர்றதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் திருப்பி இங்கே வர்றதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பேக் இங்கேயே வச்சுட்டு போகிறோம் நாளைக்கு. ஆனால் நம்ம ஃப்ரீயாக வச்சுட்டு போகிறோம். எவ்வளோ நல்லவங்க பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ வெளியே வந்து ஒரு ரூஃப் டாப் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது உங்களுக்கு சுற்றி கட்டுறது தான் வந்திருக்கேன். ஸோ ஆனால் என்ன இங்கே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே வந்து ஹாஸ்டல் வந்து கொரியாவில் வந்து நிறைய ஹாஸ்டல் வந்து படி தான் ஏறி போகணும், லிஃப்ட்டெல்லாம் இருக்காது. பெரிய பெரிய ஹோட்டல் போனால் லிஃப்ட் இருக்கும், ஆனால் ஹாஸ்டலுக்குலாம் போனீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, படி தான் ஏறி போகணும். அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனால் பரவாயில்ல, ஜாலியாக இருக்கு. இதுதான் உங்கள் ரூஃப் டாப். இங்கே வாஷிங் இருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், வாஷிங் மிஷின் பாய்க்க போகிறீங்கன்னா 2001 கட்டணும் ஒரு டைமுக்கு. ட்ரையருக்கும் அதே தான் 6 வெள்ளி குறவு ஆக்சுவலி இங்கே எல்லாமே. அப்புறம் துணி கூட நீங்கள் ட்ரையர் வேணான்னு சொன்னீங்கன்னா இப்படி இதோ அழகாக காய போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், உட்காரதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஹேமோக் இருக்கு, உட்காரலாம், ஊஞ்சல் இருக்கு. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சா, நம்ம என்ன பண்ணுவோம், போய் சாப்பிடுவோம் கைஸ். செம்ம பசி இருக்கு, போய் சாப்பிடுவோம்.